பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவைக்கிறேன். இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. இந்த கால வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் மார்க்கின் சுவிசேஷம் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 12 முடிய. மார்க்கின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 12 முடிய நாம் முதலாவது வாசிக்க நாம் கேட்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 12 முடிய. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறதென்ன? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கு முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமேன். நாம் கண்களை மூடி முதலாவது ஜெபம் செய்வோமாக. இயேசுவே, இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி. இல்லங்களிலே கூடியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். உம்முடைய பாதத்தை நாடி தேடி ஓடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இந்த நாளிலே உம்முடைய வசனங்கள் சத்தியம் தெளிவாக உம்முடைய பிள்ளைகளுக்கு கடந்து வர உதவி செய்வீராக. வசனத்திற்கு புறம்பே காணப்படுகிற எல்லா சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலமாக்கி இந்த கால வேளையிலே தெளிவாக பிள்ளைகளோடு பேச அடியே ஒப்புவிக்கிறேன். வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்குள் ஜீவிக்க கிருபை செய்வீராக. துதி கன மகிமை இயேசுவுக்கு செலுத்தி இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தேவ ஜனமே, இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். அது என்னவென்றால், ஆச்சரியமான இயேசு. ஆச்சரியமான இயேசு என்ற தலைப்பிலே ஒரு சில காரியங்களே உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். மார்க்கு 2:12 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு செய்த அற்புதத்தை ஜனங்கள் கண்டு அவர் ஆச்சரியமானவர் என்று சொல்லி ஜனங்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். இயேசு
ஆச்சரியமானவர் என்று சொல்லி ஜனங்கள் இயேசுவே புகழ்ந்தார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இயேசு ஆச்சரியமானவர். அவர் என்றென்றைக்கும் ஆச்சரியமானவராய் காணப்படுகிறார். எபிரியர் 13:8 சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து மரித்தார். மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் ஆச்சரியமான தேவனாயிருக்கிறார். இயேசு என்றென்றைக்கும் ஆச்சரியமானவர். நேற்றும் அவர் ஆச்சரியமானவர், இன்றைக்கும் அவர் ஆச்சரியமானவர், இனிமேலும் என்றென்றைக்கும் அவர் ஆச்சரியமானவர். இயேசு ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவராய் என்றென்றைக்கும் இருக்கிறார். இந்த கால வேளையிலே ஏன் இயேசு ஆச்சரியமான சொல்லி நாம் 4 காரியங்களே கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன் இயேசு ஆச்சரியமானவர்? முதலாவதாக மார்க்கு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். மார்க்கு 2வது அதிகாரம் வசனம் 5. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். முதலாவதாக ஏன் இயேசு ஆச்சரியமானது பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுது, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு. இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு. முதல் சத்தியம் என்னவென்றால், இயேசு நம்முடைய விசுவாசத்தை பார்க்க முடியும். இயேசு நம்முடைய விசுவாசத்தை அளக்க முடியும். உலகத்திலே ஒருவரும் நம்முடைய விசுவாசத்தை பார்க்க முடியாது. நம்முடைய விசுவாசத்தை ஒருவரும் அளக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இயேசு ஒருவரே நம்முடைய விசுவாசத்தை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். எபிரியர் 12வது அதிகாரம் முதல் வாசித்து நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார். ஆகவே நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிற இயேசு, நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிற இயேசு, அவர் ஒருவரே நம்முடைய விசுவாசத்தை காண முடியும், பார்க்க முடியும். நம்முடைய விசுவாசத்தை அவர் அளக்க முடியும். இயேசு ஒருவரே நம்முடைய விசுவாசத்தை காண்கின்ற தேவன். அவர் ஆச்சரியமானவர். ஹல்லேலூயா. லூக்கா 8வது அதிகாரம் 43 தொடங்கி 48 வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, 12 ஆண்டுகளாக பெரும் பாடுள்ள அந்த ஸ்திரீ இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டதுனாலே அவள் சுகமடைந்தாள். இயேசு அந்த 12 வயதுள்ள 12 ஆண்டுகளாக பெரும் பாரோடு வியாதியோடு இயேசு இடத்தில் வந்து தொட்ட வஸ்திரத்தை, அவருடைய விசுவாசத்தை கண்டு கொண்டார். அநேகர் அந்த கூட்டத்திலே இயேசுவை தொட்டார்கள், நெருக்கினார்கள். ஆனால் இந்த ஒரு விசுவாச தொடுதலே
இயேசு அறிந்து கொண்டார். அந்த ஸ்திரீக்கு இயேசு சுகத்தை கொடுத்தார். ஆகவே முதலாவதாக அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு ஒருவரே நம்முடைய விசுவாசத்தை காண்கின்ற தேவன். அவருடைய நாமத்திற்கு மகிமை சேர்வதாக. Dear friends in Christ, today's message is taken from St. Mark chapter 2 verses 1 to 12, and the title is called Astonishing Jesus. In Mark chapter 2 verse 12, when Jesus healed the man of palsy, the people were all astonished and glorified Jesus, saying, "Today we have seen astonishing things." Jesus is amazing. Jesus is astonishing. Jesus never changes. As we can see in Hebrews chapter 13 verse 8, Jesus is the same yesterday, today, and forever. He never changes. Jesus is amazing, astonishing, yesterday, today, and forever. Jesus is amazing, amazing, amazing. Why is Jesus amazing? Today I just like to share 4 points on the astonishing Jesus. When we refer to Mark chapter 2 verse 5, the verse says, when Jesus saw their faith. Only Jesus can see and measure our faith, and no one else. Glory to the name of the Lord. Only Jesus can see our faith and measure our faith. In Hebrews chapter 12 verse 1, we read that Jesus is the author and the finisher of our faith. In Luke chapter 4:8, 43 to 48, we could see Jesus feeling the touch of faith from a woman who has been suffering with an issue of blood for 12 long years. Many people pressed Jesus, were close with Jesus, but Jesus could feel the touch of faith of the woman of the issue of blood. Therefore, Jesus only can see our faith, and Jesus is amazing, amazing, amazing. Jesus can see our faith, and that is amazing. இரண்டாவதாக அதே மார்க்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 5 நம் பின்பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, இரண்டாவதாக இயேசு ஒருவரே நம்முடைய பாவங்களே பார்க்க முடியும். மற்ற யாரும் நமக்குள் இருக்கிற பாவங்களே பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய பாவங்களே பார்க்க முடியும். அவர் நாமத்திற்கு மகிமை சேர்வதாக. இயேசு பரிசுத்தமானவர். அவருடைய பரிசுத்த கண்கள் சகல பாவங்களையும் பார்க்க முடியும். இங்கே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு அந்த வியாதியுள்ள மனுஷனுடைய இருதயத்தை பார்த்து அவனுக்குள் இருக்கிற பாவத்தை அவர் பார்த்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஆச்சரியமானவர்.
அவர் ஒருவரே நம்முடைய பாவங்களே பார்க்க முடியும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனங்கள் 8-9 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு பாவத்துக்குள் ஒளிந்து தோட்டத்திலே ஒளிந்து கொண்டிருப்பதை ஆண்டவர் கண்டு கொண்டார். பாவம் செய்த பிறகு ஆதாம் ஏவாள் பாவத்திலே ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கள் பாவத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லி அறிந்து அவர்களை தேடி வருகிறதே நாம் பார்க்கலாம். அதே போல் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுதும் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுதும் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் வசனங்கள் 9-13 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, தாவீது ரகசியமாய் ஊரியா பத்ஷிபாவுடைய கணவரை யுத்தத்துக்கு அனுப்பி அவன் அங்கே மரித்து போகிறான். அதற்கு பிறகு பத்ஷிபாவோடு அவன் பாவம் செய்கிறான். இந்த பாவத்தை யாரும் காணவில்லை என்று சொல்லி அவனுக்குள் அவன் அமைதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நாத்தானை அனுப்பி அவனுடைய பாவத்தை தாவீதுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது தாவீது தன் பாவத்தை அறிகின்றான். தேவ பிள்ளைகளே, நாம் பாவத்திற்குள் ஒளிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்முடைய பாவங்களே பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை விட்டு நாம் ஓடக்கூடும், ஆனால் நம்முடைய பாவங்களே தேவனுக்கு முன்பாக நாம் ஒளித்து வைக்க முடியாது. ஆண்டவர் நமக்குள் இருக்கிற எல்லா பாவங்களையும் பார்க்க ஆச்சரியமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய பாவங்களே பார்க்கின்ற தேவன். முதலாவது இயேசு நம்முடைய விசுவாசத்தை காண்கின்ற தேவன். 2வதாக இயேசு நம்முடைய பாவங்களே காண்கின்ற தேவன். My dear friends, furthermore, the second point we can see in Mark chapter 2 verse 5, when Jesus said to the man with palsy, your sins are forgiven. Your sins are forgiven. Jesus is holy and therefore he can see our sins. No one in the world can see our sins except Jesus Christ. Only the eyes of Jesus Christ can see our sins. In Genesis chapter 3 verses 8-9, when Adam and Eve sinned, they were hiding in sin in the garden, and Jesus came looking for them. Jesus knew that they are hiding in their sins. In 2 Samuel chapter 12 verses 9 and 13, we can see David keeping to himself the sin he made with Bathsheba after sending her husband Uriah to the war and killing him. He thought he could hide his sin, and Nathan the prophet comes and reveals the sins of David. And David later confessed. My dear friends in Christ, we can run from our sins, but we cannot hide in our sins. Glory be to the name of the Lord. Firstly, Jesus can see our faith, and secondly, Jesus can see our hearts. Thirdly, மூன்றாவதாக நாம் மார்க்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம்
வசனம் 8 வாசிக்க கேட்போம். மார்க்கின் புத்தகம் 2வது அதிகாரம் வசனம் 8. அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? மூன்றாவதாக வசனம் 8 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு நம்முடைய இருதயங்களே காண்கின்றவர். இயேசு நம்முடைய இருதயங்களே காண்கின்றவர். பாவத்தை காண்கின்றார், நம்முடைய விசுவாசத்தை காண்கின்றார். இப்பொழுது மூன்றாவதாக நம்முடைய இருதயங்களே அவர் காண்கின்றார். இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை உருவாக்கினவர், படைத்தவர். நம்முடைய இருதயத்தை குறித்து சகலமும் அவர் அறிந்திருக்கிறார். 1 யோவான் 3:20 சொல்லுது, இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களுக்கும் பெரியவர் சொல்லி. ஆகவே இயேசு கிறிஸ்து எல்லா இருதயங்களுக்கும் பெரியவர். நம்முடைய இருதயங்கள் இருக்கிற காரியங்களே நாம் ஒரு காலமும் மறைத்து வைக்க முடியாது. எபிரேயர் 4:13 சொல்லுது, இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களே காண்கின்ற தேவன். வாசிக்க கேட்போம். எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவனுடைய பார்வைக்கு முன்பாக, இயேசுடைய பார்வைக்கு முன்பதாக எல்லா நிர்வாணமாகவும் வெளியரங்கமாய் அவர் பார்க்க வல்லவராயிருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இருதயங்களே அறிந்திருக்கிறவர் நம்முடைய இயேசு. அவர் ஆச்சரியமானவர். சங்கீதம் 44:21 வாசிக்க நாம் கேட்போம். சங்கீதம் 44:21. தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. இருதயத்தின் அந்தரங்களே இயேசு அறிந்திருக்கிறார். இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். இயேசு இருதயங்களே அறிந்திருந்து அவர் கேட்கிறார், நீங்கள் ஏன் முறுமுறுக்கிறீர்கள் சொல்லி. இருதயத்தின் அந்தங்கரங்களே அவர் அறிந்திருக்கிற தேவன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதே நாம் தேவனுக்கு முன்பதாக மறைக்க முடியாது. அவர் ஆச்சரியமானவர். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் இயேசு. அவர் ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவர். விசுவாசத்தை பார்க்கிறவர், பாவங்களை பார்க்கிறவர், இருதயங்களை பார்க்கிறவர். Thirdly, my dear friends, when we refer to Mark chapter 2 verse 8, and when we read Jesus saw their hearts, only Jesus can see our hearts. God is the creator of our hearts, and He knows all about our hearts. In 1 John chapter 3 verse 20 it says, God is greater than our hearts. He is the creator and is greater than our hearts, and therefore Jesus can see everything that is in our eyes. In Hebrews chapter 4 verse 13 we see we can hide nothing from Jesus. And in Psalms chapter 44 verse 21, the verse says, David says, God knows the secrets of our hearts. Dear friends, we cannot hide anything in our hearts before God, before Jesus, because Jesus can see our hearts. Glory to be His name.
Jesus can see our faith. Jesus can see our sins. Jesus can see our hearts. Glory be to his name. நான்காவதாக மார்க்கின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது அதிகாரம் வசனம் 9 வாசிக்க நாம் கேட்போம். மார்க்கு 2 வசனம் 9. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? இங்கே இயேசு ஒரு கேள்வியை கேட்கிறார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எளிதோ, அல்லது எழுந்து நட என்று சொல்வது எளிவோ என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்வியின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை மட்டுமல்ல, பாவத்தை மட்டுமல்ல, இருதயத்தை மட்டுமல்ல, அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவராய் ஆச்சரியமானவராய் இருக்கிறார். இதில் 2 காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக இயேசு சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இது எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து காண முடியாத, செய்ய முடியாத காரியங்களே செய்ய வல்லவர். அவர் பாவங்களே மன்னிக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஒருவரும் செய்ய முடியாத, ஒருவரும் காண முடியாத, ஒருவருக்கும் அதிகாரம் கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை இயேசு செய்ய வல்லவர். காண முடியாத காரியங்களே அவர் செய்ய வல்லவர். அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2வதாக இந்த பகுதியில் அவர் சொல்கிறார், உன் படுக்கை எடுத்து நட என்று சொல்லும் பொழுது, இந்த வார்த்தைக்கு எல்லாரும் பார்க்கிறார்கள். இந்த திமிர்வாதக்காரன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடப்பதை பார்க்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து பார்க்கின்ற காரியங்களையும், நடைபெறுகின்ற காரியங்களையும், அதிசயங்களையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். பார்க்க முடியாத காரியங்களே அவர் செய்ய வல்லவர். பார்க்கக்கூடிய அற்புதங்களையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜனங்கள் பார்க்கிறார்கள், இந்த திமிர்வாதக்காரன் இதுவரைக்கும் அவனுடைய படுக்கை அவனை சுமந்து கொண்டிருந்தது. இப்பொழுது ஜனங்கள் பார்க்கிறார்கள், அவன் படுக்கையே சுமந்து கொண்டு செல்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து சகலத்தையும் செய்ய வல்லவர். காண முடியாத காரியங்களையும், காணப்படுகின்ற காரியங்களையும் இயேசு என்னென்றைக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, அவர் நாமம் மகிமை அடைவதாக. 4 காரியங்களை கற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை காண முடியும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய முடியும். Dear friends, the last point we can see from Mark chapter 2 in verse 9, when Jesus says to the man of Pharisee, your sins are forgiven, take up your bed and go. Here we can see 2 things. Firstly, Jesus can do an invisible thing, that is forgiving a man's sin. And secondly, Jesus can do visible things. As all the people saw the sick man carrying his bed and walking. It means to show
Jesus can do all things in our life. He can do invisible things like forgiving our sins, and visible things as we can see the miracle that just took place. So Jesus can do all things. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பகுதியை நாம் வாசித்து முடிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து முதலாவதாக இந்த மனுஷனுடைய ஆத்துமாவை சுகப்படுத்தினார். அல்லேலூயா. பிறகு அவனுடைய சரீரத்திற்கு சுகப்படுத்தினார். ஆத்துமா சுகம் அடையும் பொழுது நாம் பரலோகத்தின் பாதைக்கு நடந்து செல்கிறோம். சரீரம் சுகம் அடையும் பொழுது நாம் உலகத்தின் பாதையிலே நடந்து செல்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய ஆத்துமா முதலாவது சுகம் அடைந்தால் நாம் பரலோகத்தின் பாதைகளிலே நடக்கிறவர்களாகவே இருக்கும் சொல்லி ஆத்துமா மீட்புக்கு முதல் இடம் கொடுப்பதே நாம் பார்க்கலாம். இந்த லென்த் நாட்களிலே அன்பான தெய்வ பிள்ளைகளே, தேவனோடு நெருங்கியிருந்து நம்முடைய ஆத்துமா மீட்பை நாம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தம் அடைந்து ஒரு பரலோகத்திலே வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த கால வேளையிலே நாம் பரலோகத்தின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து ஒப்பு கொடுப்பது மிக ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவர். Dear friends, I just like to conclude saying Jesus gave priority to the healing of the soul than the body. When our soul is healed, we are walking on the path to heaven, and when our body is healed, we are walking on the path of the world. Today, give preference to your soul, confess your sins, and redeem your soul and walk on the heavenly path to heaven. During this Lent season, daily walk on the way to heaven. Jesus is amazing, amazing, amazing today and forever. தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நம்முடைய ஆத்துமாவை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து நாம் பரலோகத்தின் பாதையிலே நடக்கும்படியாக நாமே ஒப்பு கொடுப்போமாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. இயேசுவே, இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் வாசித்து தியானித்து பார்த்த இந்த பகுதியிலே இயேசுவே, நீர் விசுவாசத்தை காண்கின்ற தேவன், பாவங்களை காண்கின்ற தேவன், இருதயங்களை காண்கின்ற தேவன், சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். இந்த வியாதிப்பட்ட மனுஷனுடைய ஆத்துமாவை நீர் முதலாவது சுகப்படுத்தினீர். அவன் பரலோகத்தின் பாதையிலே நடக்க ஆரம்பித்தது போல எங்களுடைய பாவங்களையும் இந்த லென்த்து நாட்களில் முற்றிலுமாய் மன்னித்து எங்களை கழுவி இந்த லென்த்து நாட்களிலே நாங்கள் பரலோகத்தின் பாதையிலே நடக்கிற பிள்ளைகளாக எங்களை வழி நடத்துவீராக. எங்களுக்குள் இருக்கிற எல்லா விசுவாசங்களையும் நீக்கி போடுவீராக. எல்லா பாவங்களையும் கழுவீராக. எங்கள் இருதயங்களை சுத்தம் செய்வீராக. நீர் ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவர், என்னென்றைக்கும் ஆச்சரியமானவர். உடைய நாமத்திற்கு மகிமை சேர்வதாக. இயேசுவே, உமக்கு நன்றி. உடைய வார்த்தை ஆசீர்வதித்து கொடுத்தது போல குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவீராக.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.